Hello friends, welcome on. So in this video, I'm going to break the myths about ethics. சரிங்களா? So why ethics, particularly ethics அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, see guys, இந்த பேப்பரை பேஸ் பண்ணி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இந்த சென்ஸ்னால் என்னென்னா, சார் எனக்கு எத்திக்ஸு என்ன பண்ணுறதுனே தெரில. ப்ரிலிம்ஸுக்காவது நான் பாலிட்டி படிக்கிறேன், ஜியாகிரஃபி படிக்கிறேன், ஹிஸ்ட்ரி படிக்கிறேன், மெயின்ஸில் ஏதாவது கொஷின் பார்த்தா எனக்கு புரியுது. எத்திக்ஸு எத்திக்கல் டேர்ம்ஸ் சுத்தமாக எதுவுமே புரியல. சரி, கான்செப்ட்ஸு சுத்தமாக புரியல. மொராலிட்டின்றானுங்க, வேல்யூஸ்ன்றாங்க, ப்ராபிட்டின்றாங்க, இன்டிகிரிட்டின்றாங்க. அந்த டேர்ம்ஸே எனக்கு புதுசாக இருக்குது. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேர்ம்ஸு நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறேன், இல்லை கிளாஸஸ் ஏதாவது பார்க்குறேன்னா கூட ஆன்சர் எழுத வரல எனக்கு. சரிங்களா? அண்ட் இதையும் தாண்டி நான் கிளாஸுக்கு போகிறேன். கிளாஸ்னால் வாட் இஸ் எத்திக்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் எடுக்கிறாங்க, 3 கிளாஸ் எடுக்கிறாங்க, கதையாக பேசுகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எத்திக்ஸை பேஸ் பண்ணி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு ஃபியர், இது மித்துன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இதையும் தாண்டி என்னென்னா, சரி இப்போது நம்ம நவம்பர் மந்தில் இருக்கோம், நவம்பர் டிசம்பர் மந்தில் இருக்கோம். இப்போ இந்த நவம்பர் டிசம்பர் மந்தில் எப்படின்னா, லைக் ப்ரிலிம்ஸ் ஓரளவுக்கு நம்மளுக்கு கிளியர் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போது திஸ் ஐ எம் டாக்கிங் பிகாஸ் நிறைய ப்ரிலிம்ஸ் எம்ஜிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க ஜாயின் பண்ணுறவங்க சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணுறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இது நான் பண்ணனாலே ஓகே சார், எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடும்னு சொல்லிட்டு புரியுது. ஓரளவுக்கு நான் கன்சிஸ்டண்ட்டாக போயிடுவேன். மெயின்ஸுக்கு என்னால் ஏதாவது பண்ண முடியுமா? எத்திக்ஸு சுத்தமாக எனக்கு தெரியல சார். ஒரு பேப்பராவது நான் கம்ப்ளீட் பண்ணல சார் மெயின்ஸு. ஸோ இப்போது இது ஒரு டைலமா மந்த், இந்த நவம்பர் டிசம்பர் என்ன பண்ணணுன்ட்டு. சரிங்களா? ஸோ வாட் ஐ ஃபெல்ட் இஸ் லைக், ஓகே, எத்திக்ஸை பேஸ் பண்ணி இருக்கிற கொஞ்சம் மிட்ஸு, கொஞ்சம் ஃபியரு, இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால இந்த வீடியோவை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபைன், சரி, ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் தி ஃபோர்மோஸ்ட் திங் இஸ் லைக், சி கைஸ், பி ப்ராக்டிக்கல். அதாவது எத்திக்ஸு பயம், எத்திக்ஸ்னால் ஒன்றும் புரியல, எல்லாமே ரைட்டு. எவ்வளோ கொஸ்டின் எத்திக்ஸில் கேட்குறான், ஆன்சர் பண்ண பார்க்கலாம். சி, நோ ஒன் நோஸ் திஸ். அதாவது நோ ஒன் நோஸ் திஸ் இன் தி சென்ஸ், மெயின்ஸை பற்றி ஐடியாவே இல்லாதவங்களுக்கு இது தெரியவே தெரியாது. சி கைஸ், ஃபர்ஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், எத்திக்ஸ்லேருந்து 19 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 19 கொஸ்டின் கேட்குறாங்க. அண்ட் பிரேக்கேஜ், கொஸ்டினுடைய பிரேக்கேஜ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சி கேஸ் ஸ்டடீஸ்லேருந்து 6 கொஸ்டின் கேட்குறாங்க. சி இப்போது இது லாஸ்ட்டு 5 இயர்ஸ் 6 இயர்ஸில் இருக்கிற ட்ரெண்டு. சரிங்களா? கேஸ் ஸ்டடீஸ்லேருந்து 6 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கோட்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், அதாவது கோட்ஸை கொடுத்துட்டு ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 3 கொஸ்டின் கொடுக்குறாங்க, கோட்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் 10 மார்க்கர் 10 கொஸ்டின் வரும். ஸோ ஒரு கேஸ் ஸ்டடீஸ்க்கு 20 மார்க்ஸ். அப்போது 6 கொஸ்டின்ஸுக்கு எவ்வளோ ஆகுது? 6 × 20 120 மார்க்ஸ். கோட்ஸுக்கு 3 கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க்ஸ். அப்போது 30 மார்க்ஸ். எவ்வளோ ஆகுது? 150 மார்க்ஸ். 10 மார்க்கர்ஸ், அதாவது 10 மார்க்கர்ஸ் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்குறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்குறாங்க. 10 மார்க்கர்ஸ் 10 கொஸ்டின்னா இதுக்கு 100 மார்க்ஸ். ஸோ கியூமுலேட்டிவ்லி 250 மார்க்ஸ் எத்திக்ஸ் பேப்பர். சரிங்களா? சரி, இப்போது இதில் வெயிட்டேஜ் எதுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான வெயிட்டேஜ்னு தெரியுது. அதாவது 10 மார்க்கர்ஸுக்கு 120 மார்க்ஸ் இருக்குது, கேஸ் ஸ்டடீஸுக்கும் 120 மார்க்ஸ் இருக்குது, கோட்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸுக்கு 30 மார்க்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இது எப்படின்னா, சார் அப்போது எனக்கு கான்செப்ட்ஸ் தெரிஞ்சால் தானே சார் நான் கேஸ் ஸ்டடீஸ் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, சி கைஸ், த பாயிண்ட் இஸ் லைக், ஒன்ஸ் யூ ஆர் இன் டு தி ப்ரிப்ரேஷன் ஜோன், யூ வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் கேஸ் ஸ்டடீஸுக்கு அப்ரோச் வேறு. நீங்கள் எத்திக்ஸை நான் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தென் வாட் ஐ வுட் சஜஸ்ட் யூ இஸ் லைக், கேஸ் ஸ்டடீஸ் ஒரு 5லேருந்து ஒரு 10 கேஸ் ஸ்டடீஸ் பிவைக்யூ எடுத்துக்கோங்க. வெறும் கேஸ் ஸ்டடீஸ் பிவைக்யூஸ் எடுத்துக்கோங்க. இல்லை சார் எனக்கு பிவைக்யூஸ்லாம் தேவையில்லை சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஏதாவது ஒரு டாப்பருடைய ஒரு சேனல் போய் சேர்ந்துக்கோங்க, ஒரு டாப்பர் சேனல். சரிங்களா? எத்திக்ஸ்லாம் ஒரு 130 140 வாங்குறவங்க, இல்லை 120 வாங்கியிருக்கணும் மினிமம். அந்த டாப்பர் சேனலில் போய் சேர்ந்துட்டு அவங்க கேஸ் ஸ்டடீஸை எப்படி எழுதியிருக்காங்கன்றதை பாருங்கண்ணா. நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதாவது கேஸ் ஸ்டடீஸை படிச்சுட்டு அவங்க ஆன்சர் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி நான் எப்படி எழுத முடியும் அப்படின்ட்டு பாருங்கள். நீங்கள் எழுதுங்க. ஐ வில் லைக் ரியலாகவே சொல்கிறேன், 50% சிமிலராக தான் இருக்கும். பிகாஸ் கேஸ் ஸ்டடீஸுக்கு ரொம்ப ஸ்பெஷலைசேஷன் தேவை கிடையாது. எஸ், தேர் இஸ் அன் அப்ரோச். சி, எத்திக்ஸ் முடிக்கிறதுக்கு ஒரு 20 days ஆகும் தான், 15 days ஆகும் தான். ஸோ ரைட் அப்ரோச் டு எத்திக்ஸ் அண்ட் 20 days முடிக்கிறது, இட்ஸ் கோயிங் டு பி லைக் கைடன்ஸோடு தான் உங்களால் முடிக்க முடியும், இல்லைன்ட்டு இல்லை. ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே யூ நீட் டு ரைட் ஆன்சர்ஸ். பட் the intention of this video is to break the fear, break the myth. சரிங்களா? ஸோ நீங்கள் பயப்படுறீங்க இல்லையா, அதாவது மெயின்ஸ் பேப்பர் எத்திக்ஸ் எனக்கு முடிக்கணும், அந்த அளவுக்கு பயம்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ப்ளேஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ கம்மிங் பேக் டு தி கேஸ் ஸ்டடீஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 5 கொஸ்டின் எழுதுங்க. ஐ கேன்
டெல் தட் உங்களுக்கு ஓரளவுக்கு கேஸ் ஸ்டடீஸோடைய அப்ரோச்சு புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். பட் கேஸ் ஸ்டடீஸை பாருங்கள், டாப்பர் காப்பீஸை பாருங்கள், அதே கொஸ்டினை எடுத்து நீங்கள் எழுதுங்க, டாப்பர் காப்பியோடைய கம்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அப்ரோச் தெரிஞ்சிடும். கேஸ் ஸ்டடீஸ் நான் ஓரளவுக்கு அப்ரோச் பண்ணிவிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடும். சரி, நோ கம்மிங் டு தி 10 மார்க்கர்ஸ். 10 மார்க்கர்ஸ்க்கு என்ன சார் பண்ணணும்னா, கைஸ் இப்போது ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாகவே நான் பேசுகிறேன். சரிங்களா? ஸோ இப்போது ஒரு 10 மார்க்கர் இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதுவீங்க? மேக்ஸிமம் ஒரு 7 பாயிண்ட்ஸ். இல்லை சார், நான் வந்து ஒரு வாட்டி மெயின்ஸ் கொடுத்துட்டேன்னா தெளிவாக கொடுத்துருவேன், 10 பாயிண்ட் நான் எழுதுவேன் சார்னா, அப்போ 10 கொஸ்டின்ஸுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரும்? 100 பாயிண்ட்ஸ் வரும். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த 100 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் தெரியணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் பி நோயிங் அபவுட் ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் தான் ஆன்சர் ரைட்டிங் ஃபார்மேட். அப்போது இன்ட்ரடக்ஷனுக்கு டெஃபினிஷன், பாடி ஆஃப் தி ஆன்சருக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் கியூமுலேட்டிவாக நான் சொல்கிறேங்க, 200 பாயிண்ட்ஸ். கன்க்ளூஷனுக்கு ஒரு ஆப்டான கன்க்ளூஷன், அஃப்கோர்ஸ் வேல்யூ அடிஷன்ஸ்க்காக எக்ஸாம்பிள்ஸ். இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும். அண்ட் இதை நீங்கள் ப்ராப்பர் கைடன்ஸோடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு மென்டார் மூலியமாகவோ ஒரு கைடன்ஸ் மூலியமாகவோ ப்ராப்பராக உட்காந்து ஓகே ரைட்டு இது எழுதுனது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேல்யூவேஷன் வாங்கிட்டீங்கன்னு வைங்க, எத்திக்ஸுக்கு இதுவே தாராளமாக போதும். சரிங்களா? ஸோ திஸ் ஐ எம் டெல்லிங் வித் மை ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் மேக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் நியர்லி அபவுட் ஒரு 120-125 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து பேர் மினிமம். அண்ட் இதை பண்ண உங்களுக்கு எக்ஸ்பர்டீஸ் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ எத்திக்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் மனசில் என்ன சொல்கிறது, அந்த ஒரு பயமோ இல்லை அந்த ஃபியரோ இருந்ததுன்னா இந்த வீடியோவில் கொஞ்சோண்டு குறைஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஃபைன். அண்ட் கைஸ், த பாயிண்ட் இஸ் லைக் த சொல்யூஷன் டு தி யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த மேனர் இன் விச் யூ அப்ரோச் தி எக்ஸாமினேஷன், த மேனர் இன் விச் யூ see தி பேப்பர், யூ அப்ரோச் தி பேப்பர். சரிங்களா? ஸோ நீங்கள் பிளைண்டாக போயிட்டு எத்திக்ஸுக்காக எனக்கு எதுவுமே தெரியாது, நான் போகிறேன் கிளாஸுக்கு உட்காடுறேன். சரிங்களா? ஸோ எத்திக்ஸ்னால் என்ன, வாழ்க்கைன்னா என்ன, மொரால்னால் என்ன, நீங்கள் அப்படின்ட்டு நான் ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். பட் அதாவது 4 எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், 2 கிளாஸ் எடுக்கலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் எழுத போகிறது ஆன்சர். எத்திக்ஸோடைய டெஃபினிஷன், மொராலிட்டியோடைய டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்க போகுது, உங்களுக்கு சர்வீஸ் வாங்கி கொடுக்க போகுது. ஸோ என்ஷூர் தட் யுவர் அப்ரோச் இஸ் டுவர்ட்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அண்ட் நாட் டுவர்ட்ஸ் வேஸ்டிங் டைம் unnecessarily பை வாட்சிங் வீடியோஸ் ஆர் கிளாஸஸ். அண்ட் திஸ் இஸ் என்ன சொல்கிறது, இது மெயின்ஸுக்கே ஃபுல்லாக பொருந்தோம், பட் எத்திக்ஸுக்கு ரொம்ப இன்னும் அதிகமாக பொருந்தோம். புரியுதுங்களா? ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ would have reduced some fear to you. So yes guys, that's it with regards to this video. Thank you for watching.